டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற டிவைசஸ் என்ன அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர்ஸ். இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதனுடைய பார்ட்ஸஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பார்ட்ஸஸ் என்னன்னு பாருங்க. இங்க இந்த ஒரு லோடு வைக்கப்பட்டிருக்கா. ஆக்சுவலா இது வந்து லோடு. தென் இந்த பார்ட்டுக்கு வந்து ஃபல்க்ரம் அப்படின்னு பேரு. தென் இங்க தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபோர்ஸ் அல்லது எஃபோர்ட் கொடுக்க போறோம். ரைட். இந்த ஃபல்க்ரம்ல இருந்து இந்த லோடு வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை லோடு ஆர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல இந்த ஃபல்க்ரம்ல இருந்து இங்க தான் நம்ம ஃபோர்ஸ் அல்லது எஃபோர்ட் கொடுக்க போறோம். இது பார்த்தோம் அப்படின்னம்னா எஃபோர்ட் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க 3 பொசிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். 3 பொசிஷன்ஸ் அப்படின்னம்னா என்னன்னு பாருங்க. லோடு எல்லாமே காமன் லோடு தான். தென் இங்க பாருங்க எஃபோர்ட் எல்லாமே காமன் தான். ஆனா இங்க என்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஃபல்க்ரம்னுடைய பொசிஷன்ஸ் தான் நமக்கு மாறுது. இப்ப ஃபல்க்ரம் பாருங்க, இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபல்க்ரம் லோடுக்கு பக்கத்துல இருக்கு. அப்போ எஃபோர்ட் ஆர்ம்னுடைய லென்த் அதிகமா இருக்கு. அதுவே செகண்ட் பாருங்கள, ஃபல்க்ரம் எங்க இருக்குதுன்னா லோடுக்கும் எஃபோர்ட் அப்ளை பண்ணக்கூடிய இந்த பார்ட்டுக்கும் எக்ஸாக்டா மிடில்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அடுத்தது அந்த தேர்ட் கேஸ்ல பாருங்களேன், ஃபல்க்ரம் லோடுல இருந்து லார்ஜர் டிஸ்டன்ஸ்லயும் எஃபோர்ட்ல இருந்து ஸ்மாலர் டிஸ்டன்ஸ்லயும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இப்போ எதுல மெக்கானிக்கல் அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்குதோ அதுல நம்ம லெஸ் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா போதும், ஈஸியா நாம அந்த லோட லிஃப்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட்டப்ல பாருங்க, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அதிகம். எப்படி மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னம்னா எஃபோர்ட் ஆர்ம் டிவைடட் பை லோட் ஆர்ம், அதுதான் நம்மளுடைய மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். இங்க எஃபோர்ட் ஆர்ம் அதிகம், லோட் ஆர்ம் குறைவு. அப்போ நியூமரேட்டர்ல வேல்யூஸ் அதிகம், டினாமினேட்டர்ல வேல்யூஸ் குறைவு. அப்போ இந்த டிவிஷனுடைய வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருக்கும். அப்போ இங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா லெஸ் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா போதும், ஈஸியா ஹெவி லோட நம்மளால லிஃப்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய அதே வெயிட் தான் இந்த செகண்ட் கேஸ்லயும் நமக்கு இருக்கு. பாருங்க, இங்க ஃபல்க்ரம் எங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னம்னா மிடில்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துல பாருங்க, நம்ம லெஸ் ஃபோர்ஸை கொடுத்த உடனே ஈஸியா ஹெவிலோட லிஃப்ட் பண்ணிட்டோம். ஆனா இங்க அப்படி கிடையவே கிடையாது. இதை விட கொஞ்சம் ஃபோர்ஸ் நம்ம அதிகமா கொடுக்கணும். அதிகமா கொடுத்தாதான் நம்மளால லிஃப்ட் பண்ண முடியும், இல்லைன்னா லிஃப்ட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா இங்க மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 1. என்ன காரணம் அப்படின்னம்னா ஃபல்க்ரம் மிடில் இருக்கு. அப்ப மிடில் இருந்து லோடுடைய ஆர்மும் மிடில் இருந்து எஃபோர்ட்னுடைய ஆர்மும் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னம்னா ஈக்குவலா இருக்கு. தென் தேர்ட் ஒன் பாருங்களேன், இங்க மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லெஸ் தேன் 1. எப்படின்னா எஃபோர்ட் ஆர்ம் இஸ் ஸ்மாலர், லோடு ஆர்ம் இஸ் லார்ஜர். அப்ப நமக்கு இந்த இடத்துல ஸ்மாலர் வேல்யூ பை கிரேட்டர் வேல்யூ, அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னம்னா லெஸ் தேன் 1 அப்படின்னு வரும். இங்க லார்ஜர் ஃபோர்ஸ் நாம கொடுத்தா மட்டும்தான் அதே அளவு லோட நம்மளால லிஃப்ட் பண்ண முடியும்.